நீங்கள் கேட்கவிருப்பது கரிமருந்து காதல். எழுதியவர் ராஜலக்ஷ்மி. குரல் வடிவில் வீரா. எடி செவனி, வெரசா வா. வேனு போயிருச்சுன்னா பிறகு காட்டு வேலைக்கு தான் போகணும். அதுவும் கிடைச்சாதான் ஆச்சு. இல்லைன்னா கஞ்சியை காய்ச்சி குடிச்சுக்கிட்டு கட்டாந்தரையில் கிடக்க வேண்டியதே என கூப்பாடு போட்டாள் முப்பிடாதி. முப்பிடாதி அக்கா, ஏன் இந்த கணக்க தூக்குவாளிய அந்த திண்டுல வச்சுட்டு வேலி பக்கம் ஒதுங்கின. அதுக்குள்ள வேன் வந்துருச்சு. தூக்குன பாவாடையை இறக்கிட்டு ஓடியாரன் என மூச்சு வாங்க வாகனத்தில் ஏறி முப்பிடாதிக்கு அருகே அமர்ந்திருந்த ஆனந்தியின் தோளில் சாய்ந்தாள் நல்ல சிவனி. முப்பிடாதி அக்கா, காட்டு வேலை அம்புட்டு இழப்பமா உனக்கு என வம்பிழுத்தாள் ஆனந்தி. இழப்பம் இல்லைன்னா போக வேண்டியதானடி சிரிக்கியலா? காட்டு வேலைக்குன்னா இப்படி சீவி சிங்காரிச்சு வர முடியுமா? வெயில்ல காய கசக்கித்தானடி பயரவசுக்கு பறக்கிய என காய்ந்தாள் முப்பிடாதி. அவ சும்மா உன்னைய உரண்ட இருக்கா? நீயே வேணாம் போன்னு சொன்னாலும் நாங்க பயரவசுக்கு தான் வருவோம் லேட்டி என ஆனந்தியின் தோளில் மேலும் வாகாக சாய்ந்து கொண்டாள் சிவனி. ஆமா ஆமா, நீ என்னத்துக்கு பயரவசு போக பறக்கன்னு எனக்குல்ல தெரியும் என முணுமுணுத்தாள் ஆனந்தி. திடீரென, ஆமா அவன் வந்திருப்பான்ல என கேட்டாள் சிவனி. யாரடி கேட்க என இடையில் புகுந்தாள் முப்பிடாதி. நடுவயதை நெருங்கியவளுக்கு இந்த இளசுகளின் போக்கு புரியாமல் இல்லை. தெரிந்தும் தெரியாதது போல அனைத்தையும் அக்கறையோடும் வாஞ்சையோடும் கவனித்துக் கொண்டிருப்பாள். கம்பெனிக்குள் வேன் சென்று நின்றதும் அவசர அவசரமாக இறங்கியவள் ஆனந்தி கையையும் பிடித்து இழுத்துக்கொண்டு முன்னே விரைந்தாள். வேனில் ஏறும்போதே அவசரம்னு சொன்னில்ல, இப்ப என்னத்துக்கு தூக்குவாளியும் கூடையும் செமந்துக்கிட்டு ஓடுறிய ரெண்டு பேரும்? அதை கொடுங்க. Sample complete. Ready to continue?